வணக்கம் நண்பா. அந்த காலத்தில் உளுந்தை வந்து அறுத்து அதுக்கடுத்து டக்கரில் ஏற்றி அதை ரோட்டுக்கு கொண்டு போய் 2-3 நாள் வண்டியில் போட்டு பஸ்காரெலாம் போகும். அதை நச்சு அதுக்கடுத்து சாக்கு போட்டு கட்டுவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. வண்டிக்கு கால் பண்ணோம்னா வாடகைக்கு வண்டி வந்துடும். கரெக்டாக 20 நிமிஷத்தில் எல்லாத்தையும் அள்ளி காலி பண்ணிட்டோம். 800 கேட்டாங்க. உளுந்து தனியாக வந்துடும், மாட்டுக்கு செண்டு தனியாக வந்துடும். பச்சை கலர் உளுந்து ரொம்ப பச்சை பச்சையாக இருக்கும்ல, அந்த உளுந்து தனியாக வந்துடும். அதை நம்ம மறுபடியும் வெயிலில் காய போட்டு எடுக்கணும். இது மாட்டுக்கு தீவனம் மாதிரி தனியாக செண்டு மாதிரி விழுந்துடும். அதை நம்ம சாக்கில் தீவனம் மாதிரி கட்டி வச்சிட்டோம்னா ஒரு சாக்கு அரை சாக்கா அவுத்து மத்தியான டயத்துக்கு போட்டுக்கலாம். மாட்டுக்கு 5000. வண்டி ஒரு 4:30க்கு வந்துச்சு. தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரிலாம் பழிக்கல விட்டு வந்துட்டாங்க. அந்த அன்றைக்கி நாங்களும் வரோம் அப்படின்னு வந்துட்டாங்க. ஃபைனலாக ஒரு 3.5 சாக்கு வந்துச்சு. எத்தனை கிலோன்னு எடை போட்டாலும் தெரியும். 1 கிலோ எவ்வளோக்கு போகுதுன்னு தெரியல. உங்கள் மாவட்டத்தில் என்ன ரேட்டுக்கு போயிட்டுருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பச்சையாக இருக்கிறதுனால 2 நாளைக்கு வெயிலில் காய வைக்கணும்னு நினைக்கேன். கிராம வாழ்க்கை பிடிச்சவங்க மறக்க வீடியோஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கள் தோட்டத்துக்கு ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வந்தார். அந்த அன்றைக்கி அவர் தோட்டத்துக்கும் பக்கத்தில் எடுக்க வேண்டி இருந்துச்சு உளுந்து. அவருக்கும் சப்போர்ட் பண்ணோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். பதிலுக்கு அவருக்கும் சப்போர்ட் பண்ணி விட்டுட்டு அவர் காயெல்லாம் முடிச்சாச்சு. அந்த இடத்துல சோப்பு கொய்யாக்காலம் வந்துச்சு. உளுந்துக்கு எப்படி உளுந்துன்னு பேர் இருந்துச்சுன்னா, உளுந்து அறுக்கும்போது ரொம்ப வெடிச்சு கீழே உளுந்துடும். என்ன உளுந்து போட்டு நீ வாட்டுக்கு போட்டு போகிற அப்படிம்பாங்க. அதுக்கு தான் உளுந்துன்னு பேர் வந்துருச்சு. உளுந்தை பார்த்தவொடனே வீட்டில் உளுந்த வடை போடணும்னு ஆசை வந்துருச்சு. நண்பர்களே, உளுந்த வடை எப்படி போடுறது கமெண்ட் பண்ணுங்கள். சொன்னீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அரிசி, உளுந்து, வேறு என்ன போடணும்? ஃபஸ்ட்டு இதெல்லாம் கடையில் போய் போடணும்.